ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்ப்போம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லாமல் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது போல் ரெசிபிஸ் கண்டிப்பாக வாரத்தில் 2 அல்லது 3 நாள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சத்தான ஒரு தோசை ரெசிபி. இந்த தோசை ரெசிபியும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு 2 வகையான சட்னியும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி பவுல் நான் எடுத்திருக்கேன். அந்த பவுல் நிறைய கடலைப்பருப்பு, ஒரு பவுல் கடலைப்பருப்பு. அதே பவுலில் ஒரு பவுல் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அரை பவுல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி சேர்க்கலை. நீங்கள் அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தால் அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. சட்னி ரெடி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 3 பல் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ்ன்றதுனால 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 அல்லது 5 எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த பதம் வரைக்கும் வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கங்க. 1 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் புளி சேர்க்கலை. நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தால் சின்ன துண்டு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சட்னியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சட்னியை இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். திக்னஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான். தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கோங்க, திக்காக வேணுனாலும் வச்சுக்கோங்க. இந்த சட்னி எப்படி வச்சாலுமே நல்லா இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக பச்சை வேர்க்கடலை சேர்த்து செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் சட்னி. இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இன்னொரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி கார சட்னி, ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறது. இதையும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பேன் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வரட்டும், கருக விட்டுற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போது ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். தக்காளி அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு நல்லா மசிஞ்சு குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பக்குவம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 20-30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ தேங்காய் வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. கொத்தமல்லி இலை இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும்.
இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப இந்த சட்னியை நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ சட்னி பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வேர்க்கடலை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி தயாராகிடும். இந்த 2 சட்னியுமே இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்ல பர்ஃபெக்டாக ஊறி வந்திருக்கு, அதனால் அழகாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கேரட் வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து 2 பகுதியாக பிரித்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் அரைச்சாச்சு. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த திக்னஸில் தான் இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. மஞ்சள்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாலாம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் இட்லியாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லியாக ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா ஈனோ அல்லது பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டு இட்லி மாதிரி ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு இங்கே நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மாவை சேர்த்துக்கலாம். நல்ல மெலிசாக வேணும்னாலும் ஊற்றி எடுத்துக்கோங்க, இல்லை சாஃப்டாக சின்ன சைஸில் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். எப்படி செஞ்சாலுமே இந்த தோசை நல்லாவே வரும். நான் வந்து மெலிசாக திரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியான தோசை எடுத்துக்கிறேன். இந்த தோசை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்டாகிடும் தோசை. இப்போ நல்லா தோசை திரட்டி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு, இது குக் ஆகட்டும். ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தோசை நல்லாவே வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் திருப்பி போட்டு இந்த சைடு குக் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே வெளியில் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா எல்லா சைடுமே வெந்துருச்சுன்றதுனால அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.